ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு வந்து அமாவாசை, மாலி அமாவாசை. ஸோ அதனால வந்து எனக்கு இன்னைக்கு என் வீட்டில் சமையல் செய்கிற வேலை இல்லை. எங்கள் மாமியார் வீட்டில் தான் இன்னைக்கு வந்து சாமி கும்பிட்றதுனால அங்கே வந்து சாப்பிட்டுக்க சொல்லிட்டாங்க. ஸோ காலையில் எழுந்து குளிச்சியாச்சு, பசங்களுக்கெல்லாம் குளிக்க வச்சு எங்கள் மாமியார் வீட்டுக்கு தான் போயிருந்தேன். நான் போகிறதுக்குள்ளே அங்கே சமையல் வேலைலாம் முடிச்சியாச்சு. வடை மட்டும் தான் சுட்டுட்டு இருந்தாங்க. என் பையன் வந்து அங்கே பூஜை சாமாக்கு எல்லாமே ரெடி பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. அதில் போயிட்டு அவரு சாமி கும்பிட்றோன்னு சொல்லிட்டு அதில் வந்து குங்குமம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து எல்லாருக்கும் நெத்தியில் எடுத்து எடுத்து வச்சுட்டு இருந்தான். அப்புறம் தாமல் தட்டி எடுத்து சுற்றி சாமிக்கு வந்து பூஜை பண்ணிட்டு அது மாதிரி விளையாடிட்டு உட்காந்துட்டு இருந்தான். வடை வந்து எங்கள் மாமியார் வந்து சூப்பராக சுடுவாங்க. அந்த இந்த என்ன வடை, உளுந்து வடை. அது வந்து அந்த கவரில் தட்டி தட்டி அழகாக சூப்பராக போட்டிருந்தாங்க. மாவு அரைக்கும் போது நான் வீடியோ எடுக்கல, நான் லேட்டாக போனதுனால இதெல்லாம் என்னால் எடுக்க முடியல. ஸோ நான் போகும்போது எல்லாமே செஞ்சுட்டாங்க. ஸோ சாமியும் வந்து கும்பிட்டுட்டு படைச்சிட்டு காக்காக்கு எடுத்து போய் சாதமாக போய் வச்சுட்டு வந்துட்டாங்க. நாங்களும் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டுட்டு வந்து என் வீட்டுக்கு வந்துட்டேன். பசங்களுக்கும் வந்து ஊட்டியாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு இந்த மாதிரி வந்து இந்த ஃபங்க்ஷன் டைம்லலாம் நம்ம இலையில வடை பாயாசத்தோட செய்யும் போது அப்போ வந்து பாயாசம்லாம் செய்வாங்க இல்லையா, அது வந்து ஃபைனலாக வந்து அந்த இலையில ஊற்றி அந்த வடையோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்க. எனக்கு பிடிக்கும். லாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு அந்த வடையில இலையில சாப்பாடுனா கூட ஒரு டம்ளரில் ஊற்றி அதை பாயாசத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன். சூப்பராக இருக்கும். அந்த டேஸ்ட் யாராருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லிட்டு பிடிச்சிருக்கவங்களாம் கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.